இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஆவியின் ஒருமைப்பாடு வந்து நமக்கு வந்து ஏன் அவசியம், அந்த ஒருமனம் அது வந்து ஏன் வந்து நமக்கு அவசியமா இருக்கு, எந்தெந்த சூழ்நிலையிலாம் வந்து அந்த ஒருமனம் வந்து நமக்கு தேவையா இருக்கு அப்படின்ற பத்தி நிறைய வசனங்களை வச்சு நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா சில நேரம் அந்த ஒருமனதை கொண்டு வர்றது வந்து நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும். நிறைய நேரம் அது வந்து குடும்பங்களையா இருக்கலாம். இப்ப ரெண்டு பேரும் நாங்களே வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன் அப்படின்னா அது வந்து உடனே அவளுக்கு பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, உடனே அவளுடைய பார்வையில அது கரெக்ட்னு சொல்ல முடியாது. இந்த ஒருமனத்தை கொண்டு வரதுக்கே நமக்கு சில நேரம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா இந்த ஒருமனதுல வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது வந்து நிறைய இடம், பைபிள் ஃபுல்லாமே நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். அந்த ஒருமனம் வரும்போது நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 3:3. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இப்ப ஒரு 2 பேர் நடந்து போவதற்கே ஒரு ஒருமனம் வேணும். அப்படி ஒருமனம் இல்லைன்னு வைங்களேன், ஒரு ஆள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போவாங்க, ஒரு ஆள் பின்னாடி வரும். அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதுலயே தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒருமித்து நடந்து போறதுல நம்ம வந்து நமக்குள்ள ஒருமனம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் நமக்கு, ஏன்னா இந்த ஒருமனத்தை நம்ம வந்து ரொம்ப லேசா நினைப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஒரே ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோம்னு வைங்களேன். 2 பேரும் இப்ப ஒரு வீடு வந்து கிடைக்கணும் நம்ம ஜெபம் பண்றோம். ஒருத்தவங்க நம்ம வீடே பாக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு கணவருக்கு ஒரு வீடு பிடிச்சிருக்கு, மனைவிக்கு ஒரு வீடு பிடிச்சிருக்கு. 2 பேர் ஜெபத்துல உட்காடுறீங்க. ஆண்டவரே, கணவர் வந்து அந்த வீட்டை கேக்குறாரு, மனைவி இந்த வீட்டை கேக்குறாங்க. இப்ப இவங்களுக்குள்ளே ஒரு ஒருமனம் இல்லைன்னா ஆண்டவர், ஆனா ஜெபம் மட்டும் 2 பேரும் வந்து பண்றீங்க. அப்ப ஆண்டவர் வந்து எந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதிப்பார்? அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். சிஸ்டர், என் பார்வையில இந்த ஒரு இது வரைவாங்கல்ல, இங்கிட்டு இருந்து பார்க்கப்ப 6 மாதிரி இருக்கும், அங்கிட்டு இருந்து பார்க்க 9 மாதிரி இருக்கும். சிஸ்டர், என் பார்வையில இதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கு, அவங்கள்ட்ட கேட்டா என் பார்வையில இதான் கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கு. அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு அளவுக்கு பேசி, ஓகே பாசிபிலிட்டிஸ் பாருங்க, நல்லது கெட்டது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் பாருங்க, நான் சொல்றதான் அப்படின்னு பிடிவாதமா இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மளும் கொஞ்சம் இறங்கி அவங்க ஒப்பீனியனை கேட்கணும். அவங்களும் இன்னொருத்தவங்களும் அவங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கறத கேட்கணும். அதுல எது பெட்டரா இருக்குன்னு பாக்கணும், எது நமக்கு கம்ஃபர்டபுளா அஃபோர்டபுளா இருக்குன்னு பாக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதுல ஒரு சொல்யூஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஒருமனத்துல கேட்கணும். ஏன்னா மத்தேயு 18:19 இருக்கு, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல நம்மளுக்குள்ள ஒரு பேசுறது நல்லது. ஒரு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க அந்த ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். ஓகே, அந்த வீடுனா அந்த இடத்துல என்னென்ன இது இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி பேசும்போது ஒருத்தருக்குள்ள ஆண்டவர் அந்த இதை கொண்டு வருவார். சரி, அவங்க சொல்றதே கரெக்டா கூட இருக்கும் அப்படி உட்கார்ந்து பேசணும். உட்கார்ந்து பேசும்போது ஒரு அதான் பூமியிலேயே இந்த இதை வேதமே சொல்லுது, பூமியிலேயே நம்ம ஒருமனப்பட்டு ஒரு இதுதான் பரலோகத்துல இருக்க பிதா அவர் நமக்கு வந்து அப்ப ஈஸியா வந்து ஒரு 2 பேர் ஒரு மனதோட ஒரு காரியத்தை பிதாட்ட நம்ம கொண்டு போறப்ப அது ஈஸியா கிடைக்கும். இல்லன்னா எவ்வளவு நேரம் நீங்க மணிக்கணக்கா 10 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, அவங்க மணிக்கணக்கா 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க, 2 பேர் ஜெபம் கேட்க ஆண்டவர் என்னைக்கு நீங்க ஒருமனப்பட்டு வரீங்களோ அன்னைக்கு நான் இந்த வாசலை திறக்கிறேன்னு வச்சிருந்தாருன்னா அது வந்து ரொம்ப நம்மளே நம்மள அந்த ஆசீர்வாதத்தை தடப்ப. ஒரு சில நேரம் இப்ப விட்டு கொடுக்கறனால தப்பு இல்ல, ஒரு சில காரியங்கள் தாராளமா விட்டு கொடுக்கலாம். இப்ப ஒரு சில பேர்லாம் ஒரு சின்ன விஷயத்த பெருசுபடுத்துவாங்க. எனக்கு இப்ப இல்ல இந்த டிசைன் வந்து இது இப்படி இருக்கணும், இந்த கலர் அப்படி இருக்கணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அவர் சொன்ன ஒரு டிசைன் கலர் இது பண்ணலாம், இல்ல இவங்க சொல்ற ஒரு டிசைன் கலர் இது பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அந்த ஒருமனதுக்கே வரமாட்டாங்க ஒரு சில நேரம். அது ஒரு பெரிய இதா இருக்கும். ஆண்டவர் வந்து இந்த ஒருமனதை அதிகமா விரும்புறாரு. அதனால அந்த இதுல ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக ஒரு சில பேர் இருப்பாங்க. எப்படின்னா, நான் சொல்றதான், நான் தான் ஃபைனல் டெசிஷன் எடுப்பேன், ஏன்னா நான் தான் எல்லாமே, அந்த முடிவு எடுக்கிற நான் தான். ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு இந்த மாதிரி வீடு செலக்ட் பண்ணாலும் சரி, ஏதோ ஒண்ணுனாலும் சரி, நான் சொல்றதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் வந்து அமைதியா இருப்பார். நீங்களா என்னைக்கு ஒருமனப்பட்டு 2 பேர் யாரோ ஒரு நாள் இறங்கி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாரீங்களோ,
நான் இது சொல்றது வந்து ரட்சிக்கப்படாதவங்க சொல்ல, நான் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிறவங்க சொல்றேன். ரட்சிக்கப்படாதவங்க நாங்க அப்புறம் சொல்றோம். ஏன்னா ரட்சிக்கப்படாதவங்க வேற வழியில சில நேரங்கள்ல வந்து அவங்க ரட்சிக்கப்படாத ஒரு உறுப்பினரா இருந்தா ஒரு சில நேரங்கள்ல அவங்களோட ஒரு மனதுக்கு வரமாட்டாங்க. முடியாது. பிசாசை சில டைம் தடுக்கும். அப்ப உங்களுக்கு வேற ஆள் இல்ல, நீங்க பரிசுத்த ஆவியானவரோட அவரோட நீங்க ஒருமனப்பட்டுதான் நீங்க ஜெபம் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. அப்ப ஆவியானவர் எனக்கு நீங்க ஒருமனப்பட்டு யாரு இப்ப ஒரு குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படல, நீங்க ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களோட ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ற மாதிரி அங்க யாரும் கிடையாது. இப்ப வேற வழியில நீங்க ஆவியானவர் தான் துணை கூப்பிடணும். ஆவியானவரே நம்ம 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அந்த இடத்துலயும் ஆவியானவரோட உங்களுக்கு ஒருமனது இல்லன்னு ஆமா, அதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆவியானவர் ஒரு பக்கம் உங்களை இது பண்ணுவாரு, அவருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. நீங்க இல்ல நான் இந்த ட்ராக்ல போவேன்னீங்கன்னு வைங்களேன், ஆவியானவரோடய ஒருமனம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அது எல்லாருக்குமே தெரியும் அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடந்துச்சு. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒருமனப்பட்டு அவங்க வந்தனாலதான் ஆவியானவர் அன்னைக்கு அப்படி பலத்த அடையாளத்தோட அவங்க மேல இறங்கினாரு. 120 பேர் ஒரு ஒருமனப்படம்னா அது ஒருமனப்பட்டு ஒரு விஷயத்துக்காக அவங்க பிரேயர் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஆனா அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில வேற வழியே இல்ல. அவங்களுக்கு ஒருமனத்தை தவிர்த்து அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. அது மட்டும்தான் அவங்களால ஒருமனப்பட்டு இருந்தாங்க. ஆவியானுடைய பலத்த செய்கை அன்னைக்கு வந்து அங்க நடந்துச்சு. அதே மாதிரி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்ப்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. அதுக்கப்புறமும் அவங்க அந்த சபையில இருக்க எல்லாருமே வந்து ஜெபத்திலும் வேண்டுதலும் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரே மாதிரியே பைபிள் அந்த வசனம் இருக்கு, எல்லாமே பொதுவாய் அவர்கள் அனுபவித்தார்கள். எல்லாமே நிறைய அவங்கவுங்க சொத்து இதெல்லாம் வித்துட்டு வந்து எல்லாம் காமனா பொதுவா அனுபவித்தாங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா வெளியே போய் இன்னைக்கு ஏசோ நான் நம்புறேன் அப்படின்னு அவங்களால வெளிப்படையா சொல்ல முடியாது. அன்னைக்கு இருக்க அந்த யூதர்களும் சரி ரோமர்களும் ரொம்ப இது பண்ணாங்க. அதனால இவங்க எல்லாம் ரொம்ப பொதுவாய் ஒருத்தவங்க இழுத்தாலுமே இழுத்ததுதான். அந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப பொதுவா ஒருமனப்பட்டு அவங்க இருந்தனால அவங்க பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்குன்னா ஒரு காலத்துல அவங்க அந்த ஒருமனப்பட்டனாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பம் ஒருமனப்பட்ட நம்ம சந்ததி நம்ம பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஒருமன ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மனதை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம். இல்லாட்டா அந்த ஒரு மனம் வரும்படியா ஒரு சூழ்நிலை நீங்களே உருவாக்கலாம். ஒரு சில நேரம் விட்டு கொடுக்கலாம். உட்கார்ந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உட்கார்ந்து இல்ல நான் இதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க பேசுற விதத்திலேயே அவங்க ஒருமனத்தை கொண்டு வரலாம். அன்னைக்கு ஒரு இதுல இருக்கும், பேதுரு வந்து எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி அவர் வந்து பேசி புரிய வைப்பாரு, எல்லாத்துக்கும் புரிய வைப்பாரு. இப்படிதான் நடந்துச்சு, இப்படிதான் இது பண்ணு. அந்த ஒரு சில பேருக்கு ஆண்டவர் அந்த கிஃப்ட் கொடுத்திருப்பாரு. அந்த கிஃப்ட் உள்ளவங்க வந்து நீங்க அவங்கள இது கன்வின்ஸ் பண்ணலாம், ஒருமனதை கொண்டு வரலாம். இதெல்லாம் நம்ம பண்ணும் போதுதான் நம்ம ஜெபம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து கேட்கப்படும். இல்ல அப்படின்னா ஆண்டவர் தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாரு. நீங்க ஒருமனப்பட்டு வாங்க, ஒருமனப்பட்டு நீங்க எல்லாரும் இருங்க, நான் அந்த ஆசீர்வாதத்தை தரேன். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம அந்த பாயிண்ட்லயே நின்று ஏசுவே என்ன தரலன்னா அவர் தர்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. அவர் கரெக்டா வச்சிருக்கதா செய்யற ஆசீர்வாதத்தை நம்ம ஒருமனப்பட்டாதான் அந்த இடத்துல பிதாட்ட போகும்போது பரலோகத்துல பிதா வந்து அப்பதான் திறந்து கொடுக்க முடியும். ஒருமனமே இல்லாம நம்ம இருந்தோம்னா அப்படி அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. இப்ப வந்து அநேகருக்குள்ள ஒரு இது வரும். அநேகர் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி வேற மாதிரி, நீங்க வந்து வேற மாதிரி, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல எல்லாரும் ஒரு மனதுக்கு ஒத்துக்கலாம். எங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. எனக்கு வந்து என்னுடைய கணவர் சரியான ரட்சிப்பு இல்லை, இல்லை மனைவி சரியான ரட்சிப்பு இல்லை, என் அப்பா அம்மா சரியா, அவங்க வந்து நிறைய விஷயத்துக்கு என் கூட ஒருமனப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயமும் இருக்கு. சில நேரம் இந்த தீமையான இதுக்கும் கூட நீங்க வந்து ஒருமனப்படக்கூடாது. ஒருமனப்படாம இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒண்ணு உங்களுடைய ஆத்மாவை தப்புவிக்கலாம், அவங்களுடைய ஆத்மாவையும் கூட ஆண்டவர் வந்து ஒரு சில நேரம் தப்புவிக்க வந்து நிறைய நேரம் இது பண்ணுவாரு. நிறைய நேரம் இதுக்கு நம்ம அனனியா சப்பிராளுடைய இதுதான் வந்து ரொம்ப இது. ஏன்னா பேதுரு வந்து சொல்றாரு, அப்போஸ்தலர் 5:9 சொல்றாரு, பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன. அப்ப இந்த இடத்துல சப்பிராலும் ஒத்துழைக்கிறாங்க. அந்த இடத்துல அனனியாவோட அவங்க ஒருமனப்படுறாங்க. அந்த தவற செய்ய ஒரு நிமிஷம் நோ சொல்லியிருந்தாங்கன்னா இல்லன்னா ஒருவேளை யோசித்திருந்தாங்கன்னா கூட அன்னைக்கு அந்த அனனியா வந்து அவர் வந்து கொஞ்சம் பேக் எடுத்திருப்பாரு. கண்டிப்பா பேக் எடுத்திருக்கலாம். இல்லாட்டா இவங்க வந்து அந்த ஒரு எனக்கு இதுல இஷ்டமே இல்லை அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பியாச்சும் அவங்க தெரிவிச்சிருக்கலாம். அந்த பிலாத்துடைய மனைவி வந்து சொல்லுவாங்க,
நீங்க நீதிமானுடைய ரத்தத்தை ம். குறிச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா இவர் நிமித்தம் நான் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன். உடனே அவர் அந்த சொன்னனாலயோ என்னமோ அவர் வந்து அந்த உடனே அவர் வந்து ஒரு கையை கழுவிடுவாரு. எனக்கு இந்த இதுக்கு ரத்த சம்மந்தம் பலிக்கு கிடையாது எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டாரு. அப்படின்னு. அதனால இப்ப அன்னைக்கு அவங்க மனைவியும் அந்த அசால்ட்டை விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், மேபி ஆண்டவர் வந்து அவருக்கும் ஒரு பெரிய இது வந்திருக்கலாம். அவங்க ரத்த பலி இருக்கும் அவங்க மனைவி மேல, அவங்க குடும்பத்தின் மேல, அவங்க சந்ததியின் மேல அந்த சாபமா ரத்த பலி இருந்திருக்கும். அதனால இந்த ஒரு மனம்ன்ற விஷயத்துல நல்லதுக்கும் இருக்கு, கெட்டதுக்கும் இருக்கு. ஆவியில ஒரு மனம் வந்து நல்லதுக்கும் இருக்கு, கெட்டதுக்கும் இருக்கு. அதனால முக்கியமா கெட்ட விஷயத்துக்கு ஒரு மனம் படாதீங்க. நான் வந்து எனக்கு இதுல மனசு எனக்கு இதா இல்ல, என் மனசு இதுல ஒத்துழைக்கலன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது அவங்களும் ஒருவேளை யோசிச்சு பார்ப்பாங்க, அடுத்த ஆட்கள் யோசிச்சு பார்ப்பாங்க. இல்ல உங்க குடும்பத்துல ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தாங்களா, ஏதோ தவறான ஆண்டவருக்கு விரோதமா ஏதோ பண்றாங்களா, இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குதா, எனக்கு இதுல ஒரு மனம் இல்ல அப்படின்றது ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நீங்களும் சேர்ந்து ஒருமனப்படாதீங்க. அந்த இடத்துல அந்த வசனம் வந்து அதான் சொல்லுது. நீ நீ ஏன் ஒருமனப்பட்ட, நீங்க ஏன் 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்க, ஒருமனப்பட்டீங்க, கூட்டணியா இருந்தீங்க, ஆண்டவருக்கு விரோதமா பண்ற கூட்டணியா ஏன் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க வந்து அந்த விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து இருக்கணும். நம்ம வேதத்திலேயே வந்து நம்ம இப்பெல்லாம் ஒரு சில வசனங்கள் நம்ம படிச்சோம் எப்படி இருக்கணும், நம்ம வேதத்திலயுமே நம்ம ஏசப்பாவே நம்ம அப்போஸ்தலர் சீஷர்கள் இவங்க எல்லாரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏசப்பாவே அவர் பிதாவோட ஒருமனப்பட்டனாலதான் அவர் எல்லா இடத்துலயுமே சொல்லுவார், நானும் என்னுடைய பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பிதா என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் செய்யறேன், நான் சுயமாலாம் பேசல, அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நான் செய்யறேன். இத அவர் நீங்க வந்து அவருடைய மலை பிரசங்கத்துல இருந்து அவர் அந்த சுவிசேஷங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாமே அவர் அப்படியே பார்த்தோம்னா 2 பேரும் ஓகே இவங்க 2 பேரும்பா இதுல 2 பேர் இருக்காங்க அப்படிங்கறதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேரும் கோவ கூட படுவாங்க அந்த யூதர்கள். ஆனா என்ன எப்ப பார்த்தா நீ வந்து பிதாவை பண்ற அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் இதுவா அதுல சரி நிறைய அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அந்த இடத்துலயும் நான் சுயமா எதுவுமே பண்ணல, அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதான் பண்றேன், நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம். நீங்க பிதாட்ட வரனா என்ன இல்லாம நீங்க பிதாட்டே வர முடியாது, நீங்க என்ன பாத்தீங்கன்னாலே நீங்க பிதாவை பார்க்கலாம். அன்னைக்கு அப்போ சிலர் சீஷர்களே வந்து பிதாவை எங்களுக்கு காமிங் ஆண்டவர் அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன என் கூட இருந்து என்னையே பாக்குறீங்களா, நீங்க பிதாவை பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு நானும் பிதாவும் ஒன்றாதான் இருக்கும். அந்த ஒரு பார்த்துட்டாலே நீ பிதாவை பார்த்த மாதிரிதான் அப்படின்னு தான். இவ்வளவு நாள் என் கூட இருந்து உங்களுக்கு என்ன இது தெரியாம போச்சு அப்படி சொல்லிதான் அவரு அன்னைக்கு சீஷரே கேட்டாரு. இதே மாதிரிதான் நம்மளும் அந்த மாதிரியான ஒரு ஒருமனம் வந்து இருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீஷர்களும் ஆண்டவரும் அவங்களும் வந்து அதுவுமே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஐக்கியம். நம்ம அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வந்து நானும் ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தது போல அவங்க எப்பயுமே அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அவரோட நாங்க ஐக்கியமா இருந்தோம், ஏசப்பாவோட ஐக்கியமா இருந்தது போல அப்படிதான் நம்ம பிதாவை இது பண்ணணும். அவருடைய அந்த ஐக்கியத்தை பத்தி அவங்க ரொம்ப சொல்லியிருப்பாங்க. அந்த ஒருமனப்பட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நாங்க செய்யறோம் அப்படிதான் எல்லா அப்போஸ்தலர்களும் அவங்களுடைய புத்தகத்திலயுமே எழுதியிருக்காங்க. 1 யோவான் 1:3 இருக்கு. நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த இடத்துல இப்ப நம்ம எல்லாம் இப்ப உதாரணத்துக்கு எடுத்தோம், இப்ப ஊழியர்களோட நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ மக்களோட ஐக்கியமா இருந்தோம். நம்மளுடைய ஐக்கியம் வந்து இயேசு கிறிஸ்து பிதா அப்படிதான் நம்முடைய ஐக்கியம் வந்து இருக்கு. நம்ம இப்படிதான் நம்ம ஒருமனப்படணுமே ஒழிய நம்ம மித்த இதுல வந்து அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அவங்க அந்த அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா எங்களுடைய ஐக்கியம் அவங்க 2 பேத்தோட இருக்கு, அப்ப எங்க கூட இருக்கும்போது நம்ம எல்லாருடைய ஐக்கியமும் அவங்க 2 பேத்தோட தான் இருக்கும். ஏசு கிறிஸ்து அதான் சொன்னாரு, ஏன் நான் பிதாவோட ஐக்கியமா இருக்கேன், நீங்க என் கூட வந்தீங்கன்னா என் ஐக்கியத்தில் நீங்க வரும்போது நீங்க பிதாவோட நீங்களும் ஐக்கியமா இருக்கீங்க. அப்படிதான் வந்து ஆனாரு. அதே மாதிரிதான் ஸ்ரீசர்கள் அப்போஸ்தலர் பவுலும் அவர் அதே மாதிரிதான் நிறைய அந்த இடத்துல அவருடைய நிருபத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதே மாதிரிதான் நம்மளும் வந்து அந்த ஒருமனப்பட்டோம்னா ஒருமனப்பட்டா மட்டும்தான் அந்த ஐக்கியத்துக்குள்ள வந்து நம்ம வந்து வர முடியும். இழுத்துட்டே 2 பேரும் 2 பக்கம் போனோம்னா அது வந்து ஒருமனம்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு சில நேரம் சபைக்கு போறவங்களும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கும் இந்த ஊழியத்துக்கும் ஒரு மனமே இல்லை, ஆனா நான் சும்மா போறேன் அப்படின்பாங்க. அது வந்து வேஸ்ட். நீங்க போய் வேஸ்ட். ஒண்ணு அந்த ஊழியர் வந்து உண்மையாமே தேவ பிள்ளையா இருந்தாரு அப்படின்னா நீங்க அவரோட ஐக்கியம் வைக்கிறது உங்களுக்கு என்ன இது இருக்கு. நீங்க வந்து ஏன்னா உண்மையான தேவ பிள்ளையான அவர் ஊழியரா இருந்தாருன்னா அவருடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் பரிசுத்தாவியானவரோடும் எல்லாரோட இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க கண்டிப்பா அதுல அவரோட நீங்க ஒருமனப்பட்டுதான் ஆகணும். ஒருவேளை அவர் உங்களை திட்டி இருக்கலாம், இல்ல பிரசங்கத்துல வந்து இது பண்ணிருக்கலாம். எல்லா ஊழியர்களும் வந்து இது நடக்கிற விஷயம் தான். ஆனா இப்ப இல்ல எனக்கு இது விஷயம் கிடையாது, ஆனா எனக்கு வந்து அவங்க பண்றது ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கு, இல்ல ஆண்டவர் அந்த ஏன்னா ஊழியத்திலயும் போலி இருக்கு. அததான் நான் எப்பயுமே சொல்லுவேன், போலி இருக்கு, உண்மை இருக்கு. அது போலியா தெரியுதுன்னா நீங்க அந்த சபைக்குள்ளேயே உட்காந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு நீ போலிக்குள்ளேயே உட்காந்து நான் இருளுக்குள்ளேயே தான் நான் உட்காருவேன், ஆனா நான் சும்மா போயிட்டு தான் வரேன் அப்படின்றது
எனக்கு அது சம்மதமே இல்லாம ஆனா நான் அதுலதான் இருப்பேன் ம். அப்படிங்கிறது இல்ல. இதுல அதனால சில ம். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவள் ஆகும்படி படி. நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். அப்ப உங்களுக்கு ஒரு ஊழியர்களுக்கும் ஒரு ஐக்கியம் தேவை ம். இருக்கு. ஆனா அந்த அந்த ஐக்கியம் எந்த ஊழியர் அப்ப நான் எந்த ஊழியர் தான் இது பண்ணா அந்த ஊழியருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் ஐக்கியம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ம். பாருங்க. ஆண்டவரே சொல்லிக்க அவர்கள் கனிகளினாலே நீங்கள் வந்து அனுப்பிறீங்க. பலனாலே அதுல பாக்கலாம். அவங்க எப்படி கனி ம். குடுக்குறாங்க, அவங்க இது பண்றாங்க. ஆவியானவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே இவங்களுடைய ஐக்கியம் உங்களோட இருக்கா? நான் இந்த சபைக்கு போலாமா? இந்த ஊழியர் ம். உங்களால் நியமிக்கப்பட்ட ஊழியரா? இவங்களோட ஐக்கியம் இந்த ஊழியத்தினுடைய ஐக்கியம் உங்கட்ட இருக்கா ஆண்டவரே? அப்படின்னு கேட்கும்போது எப்படினாலும் ஆவியானவர் வந்து வெளிப்படுத்துவாரு. அது வெளிப்படுத்தும்போது அந்த சபைக்கு நீங்க போங்க. அந்த ஊழியரோட ஐக்கியமா இருங்க. அப்படிங்கும்போது தான் அந்த ஐக்கியத்துல ஒருமனப்பாட்டுல தான் பெரிய பெரிய ஆசீர்வாதத்த வந்து நீங்க இது பண்ண முடியும். இரு மனசா வந்து நீங்க இது பண்ண ம். முடியாது. ஒண்ணும் சரி ஏதோ வந்துட்டோம் இந்த சபைக்குள்ள வந்துட்டோம் 20 வருஷம் ஆச்சு. சும்மா இப்படியே காலமெல்லாம் ம். இப்படியே உட்கார்ந்துட்டு போவான். ஆனா எனக்கும் இந்த சபைக்கும் ஒரு ஐக்கியம் இல்ல. ஒண்ணும் இல்ல. சும்மா நான் போறேன். அப்படின்ற மாதிரி இருந்தா அதுல கனி நீங்களும் வளர முடியாது. அந்த ஊழியத்துக்கும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. பிரயோஜனமாவும் இருக்கு. இதுக்குதான் நம்ம அந்த ஆவியின் ஒருமனப்பாடு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்னு நம்ம ரொம்ப அவசியம். வேதத்திலேயே வந்து நிறைய இருக்கு. ஒருமனத்தை பத்தியே வேதத்துல நம்ம நிறைய இருக்கு. சகோதரர் ஒருமித்து வாசமானது வாசம் எவ்வளவு இன்பமும் அந்த மாதிரிலாம் இந்த பழைய ஏற்பாடுலயே புதிய ஏற்பாடுலயே அந்த ஒருமனங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா தான் இருக்கு. இனி ஒரு நாட்கள்ல நீங்களும் அந்த ஆவியில ஒருமனப்பட்டு பிதாவோட ஏசப்பாவோட நம்ம ஆவி பசுத்தாவியானோட அந்த ஆவியில ஐக்கியத்தோட இனி இங்க உலகத்துல நம்ம வாழும்போது நம்ம மக்களோடையும் நம்ம அந்த ஒருமனப்பட்டு வாழும்போதுதான் நமக்குன்னு ஒரு சில ஆசீர்வாதங்கள் ஒருமனத்தினாலேயே தடப்பட்டு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அது நம்ம ஒருமனப்பட்டா மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.